இனிமே ஹோட்டல்ல கடையில இந்த தப்பு செஞ்சா தடைதானாம். என்னன்னு தெரியுமா? தமிழ்நாடு அரசு உணவு வியாபாரிகளுக்கு புது வழிகாட்டுதல்கள் கொண்டு வந்திருக்கு. இனிமே எல்லா ஹோட்டல் கடைகாரங்களும் foscos.fsiல லைசன்ஸ் வாங்கணும். வேலை செய்யறவங்களுக்கு டைபாய்டு மஞ்சள் காமாலை தடுப்பூசி போட்டிருக்கிறதுக்கான சான்றிதழ் கட்டாயம் வேணுமாம். அப்புறம் மொய்க்காத மாதிரி உணவை கண்ணாடி பெட்டியில வைக்கணும். முக்கியமா சமைக்க பயன்படுத்தின எண்ணெயை ஒரு தடவைக்கு மேல உபயோகிக்க கூடாது. மீதமான உணவை பொதுமக்களுக்கு கொடுக்காம அப்புறப்படுத்திடணும். பழைய நியூஸ் பேப்பர்ல உணவு பொட்டலம் கட்டவோ பரிமாறவோ கூடாது. அதோட சூடான உணவை பிளாஸ்டிக் பைகள்ல கட்டவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த உத்தரவுகள் பல ஆண்டுகளாக இருக்கிறது. இப்பொழுது இதை மீண்டும் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று அரசு சொல்கிறது. ஆனால் இதை யாராவது பின்பற்றுகிறார்களா என்பது கேள்விக்குறிதான். இருப்பினும் இது அனைத்தும் நம்ம சுகாதாரத்தை பாதுகாக்கத்தான். இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாற்றங்கள் நல்லதா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.